லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஸ்லோவாக வீடியோக்குள்ளே இறங்கிடலாமா? இது குட்டீஸ்க்கான பெட் டைம் ஸ்டோரிஸ் தான். என் பசங்களுக்கு நான் எப்படி பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவேனோ அதே மாதிரி தான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா பசங்களுக்கு காமிங்க. ஜீப்ராக்கு எப்படி ஸ்ட்ரைப் வந்தது, வரி குதிரைக்கு எப்படி வரி வந்தது, குவாங்கிற ஒரு காட்டுக்குள்ளே குதிரை மாதிரியே தான் ஜீப்ராவும் அந்த காலத்தில் இருந்ததாம்மா. அது கூட இருக்கிற மற்ற அனிமல்ஸு விலங்குகளான யானை, சிங்கம், புலி, குரங்கு இது எல்லாமே ஒரு கிணத்துல போய் தான் தண்ணி எப்பயுமே குடிக்குமா. அந்த தண்ணி ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வெளியில் மற்ற ஏதாவது வேட்டையெல்லாம் ஆடிட்டு இங்கே தான் தண்ணி குடிக்குமா. அப்படி குடிச்சிட்டே இருக்கும் போது ஒரு ராட்சச குரங்கு அங்கே திடீர்னு சத்தம் போட்டு வந்தது. ஓ அப்படின்னு. அப்போது அதை பார்த்த மற்ற அனிமல்ஸும் ரொம்பவே பயந்தது. யார் இது, கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளை விட அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போது அந்த ராட்சச குரங்கு கிணத்துல உள்ள தண்ணியை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ அதுவும் அந்த தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாவ், இது ரொம்ப எம்மியாக இருக்கே இந்த தண்ணி மற்ற வாட்டரோட அப்படின்னு அது என்ன பண்ணிடுச்சு, இனிமே இந்த கிணறு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லில் அதோட பேரை எழுதி அதில் பக்கத்துலேயே அது உட்காந்துருச்சாமா. இப்போ மற்ற அனிமல்ஸ் எல்லாமே மற்ற விலங்குகள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம எங்கே போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல போய் தண்ணி குடித்து அங்கெல்லாம் தண்ணியே இல்லாமல் ரொம்ப கம்மியானோடனே திருப்பி அந்த கிணத்துக்கிட்டேயே அது தண்ணி குடிக்க வந்தது. இதை பார்த்த அந்த ராட்சச குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால் எல்லா அனிமல்ஸையும் பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. இதை மறைவாக பார்த்துட்டு இருந்த அந்த குதிரை ஒரு ஐடியா பண்ணுது. இந்த ராட்சச குரங்கு தூங்கினதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸையும் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தது. என்ன பிளான்னா, தன்னோட உடம்பை சுற்றி அது ஒரு ரோப்பை இந்த மாதிரி கட்டிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸையாக கிணத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டே இருந்ததாம்மா. ஒவ்வொரு அனிமல்ஸாக எடுத்து வெளியில் தப்பிக்க விட்டுருச்சு. அது ஹெல்ப்பும் பண்ணிடுச்சு. கடைசியாக ஒரு அனிமலை ஹெல்ப் பண்ணி எடுக்கும்போது ராட்சச குரங்கு முழிச்சிருச்சு. என்னது, ஒரு அனிமல் கூட கிணத்துக்குள்ளே இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு அந்த ஜீப்ராவை கட்டியிருந்த கயிறு மேலே தீ வச்சு விட்டுருச்சு, ஃபயர் பண்ணிடுச்சு. ஸோ ஃபயர் பண்ணோன்னே அதோட உடம்பு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி வரி வரியாக வந்துருச்சு. ஹார்ஸ் ரொம்பவே பயந்துருச்சு. அச்சோ, நம்ம மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி வரி வரியாக வந்துருச்சுன்னு சில அனிமல் கிண்டல் பண்ணுது, சில அனிமல் அதுக்கு ஆறுதல் சொல்லிச்சு. இங்கே பாரு, ஒன்றால் தானே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி சேஃப் ஆனோம். ஸோ இது ஒரு வீரத்தழும்பாக நீ வச்சுக்கோ, ஸோ ஒரு வின்னிங் மொமெண்ட்டாக நீ எடுத்துக்கோ. நாளடைவில் ஜீப்ராவோட குட்டிங்களும் அதே மாதிரி அதோட உடம்புல இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸோடைய வந்ததான். இப்படி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால ஜீப்ரா கொசுவோ